அன்று அந்நியர்களிடம் வீழ்ந்து கிடந்த பாரதம் வீறு கொண்டு எழவும் உலகிற்கு நல்வழிகாட்டும் விஸ்வ குருவாக மாறவும் வேண்டி தீர்த்த யாத்திரையாக நாடு முழுவதும் பயணித்து இறுதியில் குமரி முனைக்கு வந்த வீரத்துறவி விவேகானந்தர் குமரி கடலுக்குள் இருந்த பாறை மீது 3 நாட்கள் கடும் தவம் புரிந்து பாரதன்னையின் தெய்வீக தரிசனத்தையும் ஆசியையும் பெற்று சிகாகோ உலகச் சமய மாநாட்டிற்கு சென்று பாரதத்தின் பழம்பெரும் கலாச்சாரத்தையும் ஞானத்தையும் பறைசாற்றி உலக அரங்கில் பாரதத்தை பட்டொளி வீசி பறந்திட வைத்தார். இன்று எளியவர்களுக்கு ஏற்றம் தந்து பல்வேறு துறைகளில் பாரதத்தை முன்னேற்றி விஸ்வகுருவாக பாரதம் உயர உழைத்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத மக்களின் உள்ளங்களை வென்று 3வது முறையாக அரியணை ஏற உள்ள நிலையில் பாரத அன்னையை விவேகானந்தர் தரிசித்த குமரி கடலில் தவமிருந்து தரிசிக்க வரும் பாரத அன்னையின் பாச புதல்வரை தமிழ் கூறும் நல் உலகின் சார்பாக வருக வருக என பேரன்பு கொண்டு வரவேற்கிறோம்.